கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கிற குறுகிய மணித்துளிகள் சமத்தா ஒரு செய்தி ஒன்று கேட்கலாம். செய்தி தான் ரொம்ப முக்கியம். பாட்டு முக்கியம், ஆராதனை முக்கியம், செய்தி முக்கியம். ஆமாம், ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு தான் இருக்குது. ஆதியிலே பாட்டு இருந்ததுன்னு இல்லை. ஆடியோ, ஆதியிலே ஆடியோ இருந்தது, ஆதியிலே வீடியோ இருந்தது என்று இல்லை. சரிங்களா ஐயா? அம்மா ஐயா 3 பேர், என்னோட சேர்த்து 4 சகோதரிகள். பெருவாரியா எங்கே போனாலும் மெஜாரிட்டி சகோதரிகள் தான். அதனால் வார்த்தை, அந்த வார்த்தை தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். வார்த்தை தான் மாம்சமானார், மனு உருவானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் சகலமும் உண்டாக்கினார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவா இந்த பூ உலகிற்கு வந்தார். அப்படி தான் கொண்டு வர. அதனால் வார்த்தை கேட்டுக்க ஆவலாயிருங்கள். 3 வகையான மக்கள் உண்டான். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இது யார் தெரியுமா? பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஞாபகமே இருக்காது. அப்படியாப்பட்டவங்க யாருன்னா அங்கே இருக்கலாம். பர்டிகுலராக யாரையும் நான் சொல்ல முடியாது. சர்ச்சு முடிச்சுட்டு போனதும் அங்கே வராதுன்னு கேட்பாங்க. புது ஊழியக்கார் வந்தாராமே தமிழ்நாட்டிலேருந்து, என்ன பேசினார்? எல்லாம் மறந்து போச்சு. இதான் வழியா இருக்கு. அடுத்த ஒரு டீம் இருக்குது, கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள், கற்பாறை நிலத்தின் மேல் விழுந்த விதைகள். அது என்னன்னா, விதைகள் விதைக்கப்பட்டு கொஞ்ச நாள் கற்பாறையில் விழுந்துட்ட பிறகு அது என்ன பண்ண முடியும்? வெயில் வந்ததும் காயம், அப்படியே செத்து போயிடும். வெயில் என்கிற உலக காரியங்கள், வெயில் என்கிற இச்சைகள், வெயில் என்கிற பாவ காரியங்கள் கொஞ்ச நாள், 1 நாள் 2 நாள், அவ்வளோதான் அந்த கதை முடிந்தது. கற்பாறை, அதில் மண்ணே இருக்காது, வெறும் பாறை. அதில் விழுந்த விதை வேர்கொள்ள மண் இல்லாததுனால செத்து போயிடும். அதுபோல் கொஞ்ச நாள் போயிடும். கொஞ்ச நாள் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, நல்லா தான் இருந்தது பிரசங்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அடுத்தது ஒரு டீம் இருக்குது, முள்ளு, திரான், முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட. அவர் துணிஞ்சு விதைக்கல, அது சிதறி போகுது தூக்கிட்டு போகிறப்ப. ஏசு அப்படி தான் கொண்டு வர்றாரு அந்த உவமையை. அது என்னன்னா, மண் இருக்குது, முளைக்குது, அந்த வேறு உள்ள போகுது, ஏன்னா மண் இருக்குது. ஆனால் வளர வளர முள்ளு நெருக்குது. வளருது நல்லா தான், அது வளர்றதுக்குள்ள முள்ளை எடுத்து போட்டிருந்தா அது வளர்ந்துருக்கும். முள்ளுங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேற்கொண்டு வளராமல் நெருக்கப்பட்டு அது அப்படியே முள்ளுக்குள்ளவே சாகுது. செடியாக கொஞ்சம் வளர்ந்த பிறகு இது எப்படி இருக்குது பாருங்க, இன்னும் பயங்கரம். அப்படியாப்பட்டவங்க யாருன்னா அங்கே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பலனும் இல்லை, 1 வாரம் 2 வாரம், அவ்வளோதான் புஸ்கு. அடுத்து தான் ஏசப்பா கொண்டு போகிறாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30ஆக 60ஆக 100ஆக பலன் தந்தது. 30 ஃபெயில் மார்க்கு தான், ஆனால் பலன் தருகிறது, கொஞ்சம் பலன் தருகிறது. ஏசு அது கூட ஒரு மதிப்பு கொடுக்குறாரு. பரீட்சையில் தான் 30 மார்க் எடுத்தால் ஃபெயிலு. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்வையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்தில் 30% இருந்தால் கூட அவர் அதை பாராட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எனக்கு வேண்டாம், நீ லாய்க்கு இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ ஒன்றும் இல்லை, 30% தான் போடா, அவன் 60%, நான் அவனை தான் நேசிப்பேன், அப்படி சொல்லுகிறவர் அல்ல. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பலவீனமானவர்களுக்கு உதவி செய்கிறார். இந்த மாதம் 30, அடுத்த வருஷம் 60 ஆகலாம், 100ஆகவும் மாறலாம், 30ஆக 60ஆக 100ஆக. அதான் உச்சக்கட்டம், பரிசுத்தத்தின் உச்சக்கட்டம். 30 மினிமம், 60 நார்மல். நல்லா கரெக்டாக போகுது வாழ்க்கை. பரலோகம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். குடும்பஸ்தராக, நல்ல குடும்பஸ்தராக இருக்கிறார். பரிசுத்தமாக வாழ்கிறார். வசனத்தை கடைப்பிடிக்கிறார். வசனம் தேவனுடைய
விதை, தேவனுடைய வார்த்தை. அந்த விதை தான் தேவனுடைய வார்த்தை, வசனம். நிலம் உலகம், நல்ல நிலம் ஆயத்தமாக இருக்கிற இருதயம். அது பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? விதை விழுந்த உடனே ரொம்ப தயாராக இருக்கிறது, உடனே அது முளைக்க ஆரம்பிக்கிறது. மேலே முள்ளு கிடையாது, உள்ள கல்லும் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, அதை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க விவசாயி. அதை அழகாக சுற்றிலும் வேலியிட்டு தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு அந்த பயிர் வளர்ந்து அது பலன் தரும் வரை, அதை அறுவடை செய்யும் வரை அந்த விவசாயி அதை பாதுகாப்பாக வளர்க்கிறார். இயேசு தான் விவசாயி. கரெக்டுங்களா? முதல் மனிதன் ஆதாம் விவசாய வேலை தான் விட்டார். அப்போ எது கல்வி எல்லாம், ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கிடையாது. விவசாயத்தை பாருன்னா மண்ணை பண்படுத்து, சமப்படுத்து. நல்லா இருக்குது தோட்டம் பாரு, ஆனாலும் நீ அதை பண்படுத்துன்றார், அதில் சரிப்படுத்து. ஆதாம் அதை சின்சியராக செய்யாமல் போயிட்டார். அதுக்குள்ளே ஏவாளாமாவுடைய மீறுதல்னால ஆதாமோ ஃபெயில் ஆயிட்டார். உங்களுக்கு தெரியும் நடந்தது. அதனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா. சரி, ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு வசனமா நம்ம பக்தியா தியானம் பண்ணலாமா? யோசுவாவின் புஸ்தகம். ஃபர்ஸ்ட் வாங்க, பிரைஸ் லார்ட். நீங்க வந்தா தேவதூதன் வர்ற மாதிரி. யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கிறேன், கவனிங்க. The book of Joshua chapter 23 verses 11. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. ஆத்துமா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அன்பு கூறும்படி முக்கியமான வார்த்தை, எச்சரிக்கையாக இருங்கள். ஆத்துமா 2 முறை சொன்னேன். இந்த மாதிரி குறை கேட்டால் எப்படி? இனிமேல்ட்டு சொன்ன உடனே பிக்கப் பண்ணி குறிங்க. இப்படி தான் அங்கே கூட கொழும்புல 3 முறை சொன்னேன் அந்த வசனத்தை. திடீர்னு நடுவில் சர்ச்சில் எழுந்து நின்று, ஐயா அது என்ன வசனன்றார். 3 முறை சொன்ன பிறகும் அது என்னன்னா தாங்க இருக்கிறேன்றதை காட்டிக்கிறதுக்கு அப்படி பண்ணிட்டார். எழுந்து நின்று, ஐயா நோ ரிப்பீட், நான் சொல்கிறது தான். அது கூட ஒரே முறை சொல்ல மாட்டேன், 2 இல்லை 3 முறை சொல்லுவேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், அம்மா கேட்டதுனால இனி 2 அல்லது 3 முறை சொல்லுவோம். அப்போயே குறிச்சிக்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. யோசுவா 23:11. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. 3 செய்தியை கொள்கை நேரத்தில் பேசுறதுனால நோ ரிப்பீட். ஒரு வார்த்தை ஒரே முறை சொல்லுவேன், கவனமாக கேளுங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா திருப்பி நாங்கள் எப்போ வருமோ தெரியாது. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. கடல் கடந்து இந்த வார்த்தை கர்த்தருடைய தாசனாக மகளாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்க, குறிச்சிங்க, திருப்பி தியானம் பண்ணுங்க. பார்க்கிறோம், அன்பு கூறும்படி ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கை. ஆத்துமா நல்லா கவனிங்க. ஆன்மீகம் அதுதான். அதுக்கப்புறம் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்தில் இருந்து வந்தது தான். அதை புறஜாதி மக்கள் எடுத்துக்கிட்டு ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு விக்கிரகத்தை பற்றி பேசுகிறாங்க, பிசாசின் கிரியைகளை பற்றி பேசுகிறாங்க. ஆன்மீகம் என்பது கர்த்தரை சார்ந்தது, பரிசுத்தத்தை சார்ந்தது. ஆன்மீகம் நியூஸ் பேப்பரில் கூட பாருங்க, ஆன்மீகம்னு போட்டு ஒரு இந்து செய்தி, ஒரு கிறிஸ்தவ செய்தி, ஒரு முஸ்லீம் செய்தி இருக்கும். ஆன்மீகம் கிறிஸ்தவத்தை சார்ந்தது. அல்ல சொல்லுங்க. ஆத்மாவை பற்றி தெளிவான சத்தியம், தெளிவான உபதேசம் பைபிளில் தான் இருக்குது, மற்ற இதில் கிடையாது. ஆத்மா என்கிற வார்த்தை, ஜீவன் என்கிற வார்த்தை பைபிளில் தான் நிறைய வருது. நிறைய அந்த வார்த்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை. உங்களை ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக
சிலர் பேசுவாங்க, அந்த பெரிய பெரிய சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் பெற்றவங்க, இனி இவர்கள் இன்னார் டேஷ் டேஷ் இவர்கள் ஆன்மீகத்தில் இறங்க போகிறார், என்னமோ கிறிஸ்துவரா மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண போகிற மாதிரி. என்ன பிசாசு வணக்கம், விக்கிரக ஆராதனை, அதில் ஆன்மீகம் கிடையாது, பரிசுத்தம். இந்த பரிசுத்த வேதத்தில் தான் ஆன்மீகம் உண்டு. ஆன்மீகத்தை பற்றி தெளிவான உபதேசம் பைபிளில் தான், வேறு எதுலையுமே கிடையாது. அப்படி வரப்போகிறாரு, இறங்க போகிறாரு ஆன்மீகத்தில், யாருமே இறங்குற ஆன்மீக அரசியல் வர முடியல. என்ன இருக்குது அவங்க இதில்? பைபிளில் இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவு. எங்களை சிலர் கூப்பிடுவாங்கள்ல ஊழியத்துக்கு, நோட்டீஸ் போடுவாங்க. அப்போது ஆன்மீக சொற்பொழிவு, சகோதரர் பவுல் மலரடிகள் ஊழியம் அப்படி போடுவாங்க. இன்னிசை பாடல்கள், சகோதரி மரியா பவுல் அப்படி. அதனால் ஆன்மீக சொற்பொழிவு, சுத்த தமிழ். அப்போ உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீதிமொழிகள் 19:2, புரோவர்ஸ் 19:2 இவ்வாறு சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஆத்துமா அல்லது ஜீவன் என்கிற வார்த்தை வரும். இப்போ நான் படித்தது நீதி 19:2, அங்கேயும் வருது பாருங்க. இந்த ஆத்துமா பற்றி, ஆன்மீகம் என்று சொல்லக்கிற இந்த ஆன்மீக பரிசுத்த வாழ்க்கை பற்றி பேசணும்னா சாயங்காலம் விடியற்காலமாகி 5வது நாள் கூட ஆகிடும். நேரம் இல்லை. நமக்கு எப்போ முடிக்கணும்னு சொல்லி சட்டம் திட்டம் போட்டு, ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, அதிகாரத்துக்கு கீழ்ப்படினோம். நான் விட்டால் 6 மணி வரைக்கும் பேசின்னு இருப்பேன். சாயந்தரம் 6 மணி இல்லை, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் கூட பேசின்னு இருப்பேன். ஆன்மீக சொற்பொழிவு. ஆனால் எப்போ முடிக்கணும்னு சட்டம் சொல்லியாச்சு, அதுக்கு நம்ம கீழ்ப்படினோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மோட்டர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். நடந்த நிகழ்ச்சி. நான் நிறைய நடந்த நிகழ்ச்சி தான் சொல்லுவேன், கதை சொல்ல மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளே எவ்வளோ சொல்லலாம், பயபக்தியை உண்டாகும். கேஸ் வாங்கலான்னு போய் கொண்டிருக்கிறேன், முன்னாடி வண்டியில் வச்சுட்டு ஒரு பையன் நிறுத்தினான். ஆனால் நிறுத்திட்டேன். நீங்கள் போகிற வழியில் தான் நான் படிக்கிற ஸ்கூல் இருக்குது, என்னை தயவு செய்து கொண்டு போங்க, விட்டுருங்க, டைம் ஆயிடுச்சுன்னா. சரி, பின்னாடி இடம் இருந்தனால ஏற்றிக்கிட்டேன். சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்தேன். தம்பி உன் பேர் நடான்னேன். பாபுன்னா. வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு? 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது எங்கள் கான்வர்சேஷன் மாற்றி நடக்குது, அதை நான் கேள்வி பதிலாக சொல்லிக்கிட்டே போகிறேன், டைம் சேவ் பண்ணுறதுக்காக. சரி, அடுத்த வருஷம் என்ன படிப்பேன்? 7ஆம் கிளாஸ் முடிச்சா 8ஆம் கிளாஸ் படிப்பேன், அது கூட தெரியாதான்ட்டான். இந்த பாரு, என் வண்டியில் உக்கான்னு வரேன், கேட்கறதுக்கு அன்பா பதில் சொல்லு, இப்படி மடக்கு பேசுனா நான் இறக்கி விட்ருவேண்ணா. சரி, நான் கேளுங்கண்ணா. சரி, 8ஆம் வகுப்பு முடிச்சதும் என்ன பண்ணுவேன், என்ன படிப்பேன்? 9ஆம் வகுப்பு படிப்பேன். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு படிப்பேன். அதற்கு பிறகு 11ஆம் வகுப்பு என்று சொல்லக்கூடிய +1 படிப்பேன். அதற்கு பிறகு 12ஆம் வகுப்பு படிப்பேன். அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேருவேன், டிகிரி படிப்பேன். ஓ, அதுக்கு பிறகு MBBS படிப்பேன். எங்கள் அப்பா பணக்காரு, MBBS படிடா, டாக்டரா வருவேன் அப்படின்னு சொன்னார், அதனால் படிப்பேன். ஓ பரவாயில்ல, நல்ல ஆசை இருக்குதுடா நைனான்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? MBBS படித்து முடிச்சதும் நல்ல ஒரு வேலை தேடுவேன், டாக்டர் ஆவேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? நல்லா சம்பாதிப்பேன், இடம் வாங்குவேன், வீடு கட்டுவேன், பணக்காரன் ஆகிடுவேன். ஓ சூப்பர், முற்போக்கான சிந்தனை இருக்குதுன்னா மகிழ்ச்சி. அதற்கு பிறகு என்ன செய்வாய்? நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். பரவாயில்ல, அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி இருக்குது பையனுக்கு. வெரி குட். அதுக்கப்புறம் என்ன செய்வாய்? ரொம்ப குடும்பத்தை நல்லா நடத்துவேன், 2-3 பிள்ளைகளை பெற்றெடுப்பேன், ரொம்ப ஜாலியாக என் குடும்பத்தை நடத்த வேலையும் செய்வேன். வெரி குட்பா. சரி, பசங்க கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அதே பேசலாம். அதுக்கப்புறம் நீ என்ன செய்வ? நான் தொடர்ந்து வேலை செய்வேன். சரி, அதற்கு பிறகு என்ன செய்வாய்? வயசாகிக்கிட்டே போகும். கரெக்டாக தான் சொல்கிறான்.
ட்ராக்குக்கு வரான். வயசாகிட்டே போகுன்ற பாயிண்ட் அவன்கிட்ட இருக்குது பாருங்க. ஓ, வெரி குட். அதற்கு பிறகு என்ன செய்வாய்? ரிட்டையர்ட் ஆயிடுவேன். பரவாயில்ல. ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு என்ன செய்வாய்? என் பசங்க என்னை காப்பாற்றுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, ஏன்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்க சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன்ல, அவங்க என்னை பார்த்துக்குவாங்க. ஆடே அப்பா, சரிப்பா. அதற்கு பிறகு நீ என்ன செய்வாய்? ரொம்ப வயசாகிடும், நல்லா தான் சொல்லணும் வரான். ஓ சரி. அதற்கு பிறகு என்ன செய்வாய்? நோ, இன்னொன்னா நீ கேட்டுன்னு போகிற பயமாகுதுண்ணா. பரவாயில்ல சொல்லு. ரொம்ப வயசாயிடும், நடக்க முடியாது, கையில் ஒரு கொச்சி வச்சுக்கிட்டு நடப்பேன், படுக்கையிலே படுத்துன்னு இருப்பேன், எழுந்துக்க முடியாது. பரவாயில்ல, பாயிண்ட்டுக்கு வரேன். அதற்கு பிறகு என்ன செய்வாய்? அண்ணா பயமா இருக்குதுண்ணா, என்ன சொல்றது? பரவாயில்ல, உனக்கு என்ன இது வரைக்கும் கரெக்டாக தான் சொன்னேன், மேற்கொண்டு சொல்லு. கண் பார்வை மங்கும், சரியா பேச மாட்டேன், படிக்க விட்டு எழுந்துக்க மாட்டேன், எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க, இதுக்கு மேலே நான் என்னென்ன சொல்கிறது, அவ்வளோதானா அப்படின்ட்டான். சரி, கடைசியாக ஒரு கேள்வி நான் என்ன சொல்லுன்னு. அதே தான். அதற்கு பிறகு என்ன செய்வாய்ண்ண? அண்ணா செத்து போயிடுவோண்ணா, செத்து போயிடுவோண்ணா அப்படின்னா. ஏன் அதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிற? சாவு எல்லாருக்கும் வருது தானே, இப்போவே செத்துப்பிட்டு போகிற, இப்போ நல்லா தானே இருக்கிற, தைரியமாக சொல்லுண்ணே. ஆமாம்மா, வயசானா செத்துடும். எப்பா கோவப்படாது சொல்லிவிடு. செத்து போயிட்ட பிறகு நீ என்ன செய்வாய்? இதுதான் நான் முக்கியம், இதுக்காக தான் நான் கொண்டாந்தேன். அவன் ஸ்கூல் வரப்போது கிட்ட. ஏன்னா செத்து போயிட்ட பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு என்ன தெரியும்? எல்லாரையும் கொண்டு போய் புதைக்கிறாங்க, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். சரிப்பா, மோட்சம்னு ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது, நீ கேள்விப்பட்டிருக்கிறியான்னு? கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உண்மை. அங்கே தான் நான் ஆரம்பித்தேன். மோட்சம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு, ரெண்டையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நரகத்தை மனிதனுக்காக உண்டாக்கவில்லை, பிசாசுக்காக, அவன் தூதர்களுக்காக உண்டாக்கினார், உனக்காக அல்ல. நீ மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வந்துட்டா அந்த நரகம் உனக்கு கிடையாதுப்பா. சொர்க்கத்தில், அந்த மோட்சத்தில், அந்த கைலாசத்தில், அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் உனக்கு இடம் கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் ஃபாதரா கேட்டா, ஆமாப்பா நான் இயேசுனாரை துதிக்கிறேன், இயேசுனார் ஊழியம் செய்கிறேன், ஆனால் நான் ஒன்றும் கிறிஸ்தவன், நான் பிறக்கலை. என் பழைய பேர் வேலாயுதம், எங்கள் அப்பா பேர் பாலாஜி, எங்கள் அம்மா பேர் ஆண்டாளு. ஆனால் நாங்கள் எல்லோரும் இயேசுவை துதிக்கிறோம். ஏன்னா இயேசு தான் உலக ரட்சகர். அவர் ஜாதி மதம் பார்க்கல, ஏழை பணக்காரன்னு பார்க்கல, எல்லோரையும் அவர் நேசிக்கிறாரு, உன்னையும் நேசிக்கிறார். அந்த இயேசுக்கிட்ட நீ இப்போவே வந்துட்டேனா அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியெல்லாம் கொண்டு போனேன். அப்படிங்களாண்ணா? சரிங்கண்ணா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸ்கூலில் கொண்டாந்து விடுறதுக்குள்ளே எனக்கு ஏதோ நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உள்ளத்தில், ரொம்ப நன்றின்னு இறங்கிட்டான். எப்பா என்னை மறந்துட்டாலும் பரவாயில்லறானேன்னா ஏசப்பாவே மறக்காத அப்படி சொல்லிட்டு போனேன். கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவன் சின்ன பையன், ஆன்மீகத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து அவனுக்கு அறிவு இல்லை. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்போ இது யாருக்கு பயமுறுத்தும் எச்சரிக்கை? அந்த பையனுக்கு அல்ல. அவன் வளர வளர இயேசு பற்றி கேள்விப்பட்டால் அவன் கண்டிப்பாக ரட்சிக்கப்படும். நேற்றுக்கு எங்கேயும் அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும்னு விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், வயசான கிறிஸ்தவம் கூட சர்ச்சுக்கு போகிறாங்க.